நம்ம தூத்துக்குடி பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு துயரமான சம்பவங்கிறது நடந்திருக்கு. ஒரு +2 படிக்கிற மாணவி பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை பண்ணி கொன்றுக்கானுங்க. இத பத்தி எந்த நம்ம யூடியூப் சேனலா இருக்கட்டும், எதுலயும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் யாரும் ஒண்ணும் பேசல. நான் பார்த்த முடியும் பார்த்தீங்கன்னா, யாரும் இதுக்காக குரலும் கூட குடுக்கல. எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த நாட்ல இவ்ளோ போர் நடக்குது, அங்க அவ்ளோ போர் நடக்குது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்களுக்காக பேசுற மாரி எனக்கு தோணுது. நான் இந்த நியூஸ் பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வியூஸ் போடலனா கூட பரவால்ல. இந்த பிரச்சனை இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட சேர்க்கணும்னு தான் இந்த வீடியோங்கிறத ஷூட் பண்றேன். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, என்னென்ன பார்க்க போறோம்னா, அந்த புள்ளைக்கு என்ன நடந்துச்சு? யார் கொன்னாங்க? அப்படின்லாம் தான் நம்ம இந்த வீடியோல முழுசா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டா இந்த கொடூரமான சம்பவங்கிறது எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற விளாத்திக்குளத்துல தான் இந்த கொடூரமான சம்பவங்கிறதே நடந்திருக்கு. ஆக்சுவலா அங்க ஃபர்ஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த +2 படிக்கிற புள்ள பார்த்தீங்கன்னா, அவங்க பேர பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணல சரிங்களா? அந்த +2 படிக்கிற புள்ள பார்த்தீங்கன்னா, காலையில பாத்ரூம்க்கு வெளிய பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள போயிருந்திருக்காங்க. இத நோட் பண்ணிட்டு இருந்த யார் எவ்வளோ பேர்ன்னு எனக்கு தெரியல. அவங்க அந்த கொடூரமான மனிதர்கள் சொல்றதா, இல்ல விலங்குன்னு சொல்லி விலங்குகள கஷ்டப்படுத்துறான்னு தெரியல. அவங்க பார்த்தீங்கன்னா, கொடூரமான மனிதர்கள். இந்த புள்ளைய பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை செஞ்சு, அந்த புள்ள சின்ன புள்ளைய பார்த்தீங்கன்னா, 4 துண்டா வெட்டி போட்டுருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்துல எல்லாம் தேடி இருக்காங்க. காலையில நடந்த சம்பவம், சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு தான் இப்படி காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள ஒட்ட துணி இல்லாம கிடக்குறான் அப்படின்னு ஒரு நியூஸுங்கிறது கிடைச்சிருந்திருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போலீஸார் போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளையோட உடம்ப கைப்பற்றி, அத வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா விசாரணைங்கிறது இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அந்த உடல் எடுத்துட்டு விசாரணைக்கு அவங்க போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துல இருக்கிற மக்களா இருக்கட்டும், இல்ல அந்த வட்டாரத்துல இருக்கிற மக்களா இருக்கட்டும், எல்லாம் அந்த காவல் வண்டிய பார்த்தீங்கன்னா சிறைப்பிடிச்சுட்டு, நீங்க அந்த குற்றவாளிகள உடனடியா பிடிச்சாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போராட்டங்கிறது பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டங்கிறது பார்த்தீங்கன்னா, காலையில இருந்து நைட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டங்கிறது போயிருக்கு. நான் இப்போ கூட ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல ஒரு வீடியோங்கிறது பார்த்திருந்தேன். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, மக்கள் பார்த்தீங்கன்னா, தெருவுல வந்து இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா, இங்க கீழ இருக்கிற லிங்க்ல இருக்கு. இத பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோவோட முழு வீடியோவ நீங்க அங்க பார்க்கலாம்.